அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இன்று. பயங்கரவாத தடை சட்டம் தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி. நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வேலை திட்டம். நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மாவீரர் தினம் தொடர்பில் மஹிந்த கட்சியின் செயலாளர் கைது. அனுர அரசாங்கத்துக்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு. இலங்கையில் புதிய வரியால் வாகனங்களின் விலை மாறலாம். அத்துமீறி மீன்பிடி 14 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது. இணையவழி நிதி மோசடி 13 வெளிநாட்டு பிரஜைகளை சிஐடியில் முன்னிலையாகுமாறு உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதோடு அது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. இன்று காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறவுள்ள அமர்வில் அரசியல் அமைப்பின் கீழான தீர்மானம் மற்றும் 12 குறை நிரப்பு மதிப்பீடுகள் தொடர்பான விவாதம் இடம்பெறவுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 4 மாதங்களுக்கும் தற்போது நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை பராமரிக்க தேவையான நிதி இந்த இடைக்கால கணக்கறிக்கை மூலம் ஒதுக்கப்படவுள்ளது. இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு நவம்பர் 25 அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அண்மைய அனர்த்த நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையின் பிரகாரம் இது தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்றது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை அதிகரிக்க முறையான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே இன்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அரசியல் கைதிகளின் விடுதலை, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், காணி அபகரிப்பு, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், எஸ் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேஷன் பிராண்டிங் கேம்பெயின் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030 ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் $5 பில்லியன் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் நேஷன் பிராண்டிங் கேம்பெயின் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030 ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 5 மில்லியனாக உயர்த்தி $10 பில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர் விவகார மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார்.
சில காரணங்களால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது. இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்துள்ளார். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நாட்களாக எரிவாயு, எரிபொருள், பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது. மக்கள் மாற்றுப் பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரோ கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கில் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என செய்தி தெரிவாகியுள்ளது. ரேணுக பெரேராவின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்று உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்தார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடாத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்து ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்நாட்டில் விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு வாகனங்களை மீள இறக்குமதி செய்ய முடியும் என டொயோட்டா லங்கா நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் விலைகளை தற்போது அறிவித்துள்ளது. எனினும் வெளியிடப்பட்ட விலைகள் தற்போதுள்ள அரசாங்க வரி கட்டமைப்பு மற்றும் மாற்று விகிதங்களை அடிப்படையாக கொண்டவை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதேவேளை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான புதிய வரி கட்டமைப்பை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்றும் அதன் கீழ் விலைகள் மாறும் என்றும் அந்நிய செலாவணி விகிதமும் வாகன விலையை நேரடியாக பாதிக்கலாம் என்றும் நிறுவனம் கூறுகின்றது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 14 பேரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து 2 இழுவை படகுகளும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மீனவர்களும் படகுகளும் தலைமன்னார் கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி மூலம் மக்களின் வங்கிக் கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாட்டில் தங்கியுள்ள 13 வெளிநாட்டு பிரஜைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாதமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவர்களுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹெகுனாவில உத்தரவிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் 3 அனாமதேய நிறுவனங்களில் விசா பெற்று இலங்கைக்கு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர்களில் 11 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படாமையால் மீண்டும் உத்தரவிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.